ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சத்சரிதம் அத்தியாயம் 36 பார்ட் 1. இந்த அத்தியாயத்தில் 2 கோவா கணவான்கள் அவங்க எப்படி பாபாவை பார்த்து தரிசனம் பெற்றாங்க. அடுத்தது திருமதி அவுரங்காபாத்கர், அந்த பெண்மணிக்கு பாபா எப்படி குழந்தை பேரை ஆசீர்வதிச்சார், அதை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். 2 அன்பர்கள் கோவாவிலிருந்து ஒன்றா ஷிரடிக்கு வராங்க. மசூதியில் வந்து பாபாவை பார்த்து நமஸ்கரிக்கிறாங்க. 2 பேரில் ஒருத்தர் 15 ரூபா தட்சணையை பாபாட்ட கொடுக்குறாரு. பாபா அந்த 15 ரூபா தட்சணையை வாங்கி அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்தர் 35 ரூபா கொடுக்குறாரு. அந்த தட்சணையை பாபா ஏற்றுக்கவே இல்லை. ஒன்றும் புரியல 2வது கோவா அடியவருக்கு. மசூதியில் ஷாமா என்ற மாதவராவ் தேஷ்பாண்டே பாபா கூட உட்காந்துருக்கார். இதை அப்படியே அவர் வாட்ச் பண்ணுறாரு. பாபாட்ட ஷாமா கேட்குறாரு, என்ன பாபா, கோவாலேருந்து வந்த 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க தான், 2 பேரும் தட்சிணை கொடுக்குறாங்க. ஒருத்தர் 15 ரூபா கொடுத்தாங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க. 2ஆம் அவர் தானாக முன் வந்து 35 ரூபா தட்சிணை கொடுக்கும்போது நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்களே பாபா, ஏன் அப்படின்னு ஷாமா அழுத்தம் திருத்தமாக பாபாட்ட கேட்குறாரு. பாபா ஷாமாட்ட என்ன சொல்கிறாரு, ஷாமா, உனக்கு உலக விஷயங்கள் விவகாரங்கள்லாம் புரிய மாட்டேங்கிறது. நான் வந்து கடன் பட்டிருக்க பக்தர்கள்ட்ட மட்டும்தான் நான் கடனை வாங்க முடியும். அதுவும் அவங்க நேர்ந்த கடனுக்கு உண்டான பிராயச்சித்தை தான் நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்லி பின் வருமாறு சொல்கிறார். பாபா ஷாமாட்ட, ஷாமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒருத்தர்கிட்டேருந்தும் எதையும் எடுத்துக்கிறது இல்லை. இந்த மசூதியில் இருக்கிற ஆளும் தெய்வமான மசூதி மாயி ஒரு குறிப்பிட்ட கடன் தொகையை கேட்குறான். அந்த கடன் தொகையை அவங்க கொடுத்துட்டு கடன்லேருந்து அவங்க விடுபட்டு போயிடுறாங்க. எனக்கு எந்தவித வீடோ சொத்தோ குடும்பமோ இருக்கா? இல்லை. எனக்கு எந்த தேவையும் இல்லை. நான் எப்பவுமே ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் தான். கடன், பகை, கொலை, இந்த 3 விஷயங்களுக்கும் ஒரு பரிகாரம் தேடப்பட்டு ஆகணும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது, தப்ப வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவருக்கே உரித்தான ஒரு வழியில் ஒரு கதையை சொல்கிறாரு. முதல் கோவா கணவான் என்ன பண்ணுறாருனா, ஆரம்ப காலத்தில் ஏழையாக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு வேலை கிடைச்சா முதல் மாத சம்பளத்தை அந்த நேர்த்தி கடனை செலுத்துவதாக வேண்டிக் கொள்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு 15 ரூபா சம்பளம் உள்ள ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த சம்பளம் என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் 15 ரூபாலேருந்து படிப்படியாக கடந்து 700 ரூபாவை அவர் தொட்டுடுறாரு. ஆனால் அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், வாழ்க்கையில் கிடைச்ச அந்த ப்ரெஷர், இந்த சுபிட்சத்தில் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வேண்டுதலை சுத்தமாக மறந்து போயிடுறாரு. இந்த கர்ம வினை அவரை வந்து மசூதியில் வந்து தள்ளி விட்டுருது. அதனால் அந்த தட்சணையை நான் அவர்கிட்டேருந்து வாங்கி அவருடைய கடனை தீர்த்துட்டேன் அப்படின்றாரு. செகண்ட் பர்சன் அந்த கோவா கணவான் பாபா எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீஷோர் பக்கமாக நான் ஒரு வாட்டி நடந்து போயின்ற போது ஒரு பெரிய பங்களாவை பார்த்தேன். அந்த பங்களாவில் போயிட்டு அந்த வாசலில் இருக்கிற ஒரு இடத்துல நான் உட்காந்துருந்தேன். அந்த பங்களாவுடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருனா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் கொடுத்து வயிறு முட்டை எனக்கு சாப்பாடு போட்டார். படுத்துக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணார்னா, அந்த தாழ்வாரத்தில் ஒரு பீரோ இருக்குது, அது பக்கத்தில் ஒரு நல்ல இடத்த அரேஞ்ச் பண்ணி அங்கே என்னை படுத்துக்க சொல்லிட்டார். நான் அங்கே தூங்கியிருந்தேன். நான் நல்லா தூங்கி கொண்டிருக்கும்போது அந்த மனிதன் அங்கே இருக்கிற சுகத்தை உடைச்சி உள்ளே பூந்து என் பையில் இருக்கிற பணத்தெல்லாம் திருடிண்டு போயிட்டான். நான் கண்ணு முழித்து பார்த்தா என்கிட்ட இருந்த ஒரு 30,000 ரூபா பூரான கரன்சி நோட்டு எல்லாம் திருடப்பட்டு அந்த மனிதன் எடுத்துன்னு போயிட்டான்னு நான் தெரிஞ்சிட்டேன். நான் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுண்டு புலம்பின்னு இருந்தேன். என்னுடைய மொத்த பணமும் போயிடுது அப்படின்ட்டு. அந்த மனிதன் அதை திருடிட்டான்னு தான் நான் நினச்சேன். என்னுடைய சாப்பாட்லேயும் குடிநீர்லேயும் நான் என்னுடைய விருப்பத்தெல்லாம் விட்டுட்டு
அந்த வாசலில் இருக்கிற தாழ்வாரத்திலேயே நான் ஒரு 15 நாட்கள் வருத்தத்தோடையே உட்காந்துருந்தேன். 15ஆவது நாள் கழிச்சதுக்கு அப்புறமா அங்கே ஒரு பக்கிரி அப்படி வாக்கிங் போயின்னு இருந்தார். அந்த பக்கிரி என்ன பண்ணார்னா எங்கிட்ட வந்துட்டு, என்னத்துக்கு நீ வருத்தப்படுற, உன்னுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு எங்கிட்ட விசாரித்தார். நான் அவர்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய பணத்தை ஒருத்தன் திருடின்னு போயிட்டான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட பேக்ரவுண்டோடு சொன்னேன். அப்போ அவர் ஒரு தீர்வு சொன்னார். நான் சொல்கிறபடி நீ செஞ்சேன்னா உனக்கு உன்னுடைய பணம் திரும்ப கிடச்சிரும். அந்த பக்கிரி யாருன்னா நான் அவரை பற்றி நான் உனக்கு ஃபுல்லாக அட்ரஸும் விஷயத்தையும் நான் சொல்கிறேன். உன்னை நீ அவர்கிட்ட 100% நீ அவர்கிட்ட சரண்டர் ஆகிடணும். அப்படி நீ அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன்னா உன்னுடைய பணத்தை எப்படியும் அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாருன்னு சொல்லிடுறாரு. அந்த வழிப்போக்கரான பக்கிரி அவர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் நடந்துட்டேன். என்னுடைய 30,000 ரூபா பணம் திரும்ப கிடச்சிடுது. நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய இடத்த விட்டு அப்படியே கடற்கரையை நோக்கி நடந்து போயிருந்தேன். அங்கே ஒரு கப்பல் இருந்தது. அந்த கப்பலில் ஏகப்பட்ட கூட்டம் இருந்ததுனால அந்த கப்பலுக்குள்ளே என்னால் ஏற முடியல. அந்த கேப்டன் வந்து எனக்கு உள்ள பர்மிஷன் கொடுக்கல. நல்ல வேளையாக அங்கே ஒரு குருவில் இருக்கிற ஒரு நல்ல பர்சன் வந்து எனக்கோசரம் கொஞ்சம் வாதாடி என்னை அதிர்ஷ்டவசமாக அந்த கப்பலில் அலோவ் பண்ணிட்டான். அந்த கப்பல் என்னை அடுத்த கரையில் கொண்டு போய் சேர்த்துருத்து. அந்த இடத்துலேருந்து நான் ட்ரெயின் ஏறி இங்கே ஷிரடிக்கு மசூதி பாபா கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பாபா சொன்ன கதை. இதோட கதை முடிஞ்சிடுறது. பாபா நம்ம ஷாமா என்ற மாதவராவ் தேஷ்பாண்டேட்ட அந்த 2 விருந்தாளிகளை அழிச்சின்னு போய் அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்கிறபடி சொல்கிறாரு. எப்பவுமே ஒரு கேர்டேக்கரை பாபா அலாட் பண்ணிவிடுவார் ஷிரடியில் வர்ற பக்தர்களுக்கு. ஷாமா என்ன பண்ணுறாருன்னா அந்த 2 கோவா அடியவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழிச்சின்னு போய் சாப்பாடு போடுறதுக்கு தயாராகிறாரு. சாப்பிடும்போது ஷாமா என்ன பண்ணுறாருன்னா அந்த 2 பேர்ட்டையும், பாபா ஏதோ ஒரு கதை சொல்கிறாரு, அது எங்களுக்கு ஒன்றும் புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா அவர் லைஃப்பில் ஷீஷோர் பக்கம் போனதே இல்லை, கப்பலை பார்த்ததில்லை, 30,000 ரூபா போன்ற ஒரு பெரிய தொகையெல்லாம் அவர் தான் கையில் வச்சுட்டதும் இல்லை, ட்ராவலும் பண்ணல, ஓவரால் பணத்தையே தொலைச்சதில்லை. எப்படி அவர் அந்த பணத்தை திரும்பி கிடச்சிது வாங்கிட்டார் அப்படின்றது எனக்கு புரியல. அவர் சொன்ன அந்த குறிப்பு உங்களுக்கு புரியறதான்னு ஷாமா அந்த 2 கோவா அடியவர்கள்ட்ட கேட்குறாரு. அந்த 2 அடியவர்கள் ரொம்ப மனசு உருகி கண்ணீர் சிந்துடுறாங்க. அவங்களுக்கு தொண்டை அடைச்சிடுறது. அவங்க சொல்கிறாங்க, பாபா எங்கு நிறை பேர் அறிவுடையவர், அவருக்கு ஒரு எல்லையே இல்லை, அப்படிப்பட்ட அவர் ஒரு பரபிரம்மன் தான். அவர் சொன்ன அந்த 2 கதையும் எங்கள் 2 பேருக்கு பொருந்துகிற கதை தான் அது. அவர் சொன்னது பூரா நாங்கள் என்ன பண்ணினோம், ஏற்கனவே என்ன நடந்தது அப்படின்றது தான் உங்கள் இதற்கு அவர் எடுத்து காமிச்சிருக்காரு. இதெல்லாம் அவர் எப்படி அறிஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமாக இருக்குது. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு அந்த 2 கணவான்களும் ஷாமாட்ட சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து மென்னு இருக்கும்போது ஒருத்தராக அவங்க கதையை சொல்கிறாங்க. இந்த முதலாம் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, 15 ரூபா தட்சிணை கொடுத்து பாபா அவருடைய தட்சிணையை அக்செப்ட் பண்ணி அவருடைய கடனை தீர்த்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடது வந்து ஒரு மலை பாங்கான இடத்துல தான் நான் வசித்து வந்துட்டுருக்கேன், அது என்னுடைய சொந்த ஊர். எனக்கு ஆரம்ப காலத்தில் பண கஷ்டம் இருந்தது. அதனால் ஒரு வேலை தேடி பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் நான் கோவா அப்படின்ற இடத்துக்கு போயிட்டேன். அங்கே தத்தர் தெய்வம், அந்த தெய்வத்துக்கிட்ட எனக்கு வேலை கிடைச்சா ஃபஸ்ட்டு மாத சம்பளத்தை நான் வந்து அதை காணிக்கையாக செலுத்துறேன்னு வேண்டிட்டேன். தத்தருடைய அருளால் எனக்கு 15 ரூபா பெருமானம் உள்ள ஒரு நல்ல வேலை கிடைச்சிது. என்னுடைய அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் பல மைல்களில் நான் எட்டி கிட்டத்தட்ட எனக்கு 700 ரூபா வரைக்கும் என்னுடைய சம்பள உயர்வு ரீச் ஆச்சு. பாபா சொன்னபடி நான் எல்லாத்தையும் பெற்றேன். ஆனால்
நான் என்ன பிரேயர் வச்சனோ அதை நான் என்னுடைய சௌகரியத்துலேயும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த ப்ரெஷரில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதை தான் பாபா எனக்கு ஞாபகப்படுத்தி 15 ரூபாவை எங்கிட்டேருந்து வாங்கி என்னுடைய கடனை தீர்த்துட்டாரு. அதாவது நம்ம 15 ரூபா அப்படின்றது ஒரு தட்சிணை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய ஏதோ ஒரு பழைய கடனை, ஒரு டிப்டை அடைக்கிறதுக்கு தான் பாபா இந்த மாதிரியான வழிகளில் பக்தர்களை கூப்பிட்டு மறந்துருந்துருக்கணும் சரி, அவனுக்கு ஞாபகப்படுத்தி கனவு மூலியமாகவோ ஃப்ரெண்டு மூலியமாகவோ அதை வர வச்சு வாங்கிடுறாரு. இப்படி தான் நீண்ட நாளாக நீங்கள் மறந்து போன வேண்டுதலை அவர் இந்த தட்சிணை மூலியமாக அதை ஆனர் பண்ண வச்சிடுறாரு. இதோடைய நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா யார்கிட்டையுமே எந்த பணத்தையும் கேட்கறதில்ல. தன்னுடைய பக்தர்களையும் பணத்தை யாசிக்கிறதோ கேட்குறதுக்கோ அவர் அலோவ் பண்ணல. பணம் அப்படின்றது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு தடையாக தான் பாபா எப்பவுமே கருதியிருக்கார். அதனால தான் தன்னுடைய பக்தர்களை அந்த பணத்து ஆசை, பேராசையில் எப்பவுமே அவர் விழ வைக்கிறதில்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பகத் மகள்சாபதி எப்பவுமே ஷாமா, பகத் மகள்சாபதி, பூட்டி, இப்படி பல பக்தர்கள் பாபாவோடையே வலம் வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது இந்த பகத் மகள்சாபதி அப்படின்றவர் கிட்டத்தட்ட ரொம்ப காலம் பாபாவோடையே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்காரு. பாபா ஷிரடிக்கு வந்தபோது ஆவோ சாயி சொன்ன முதல் மனிதர் அந்த கண்டோபா கோவிலில். அந்த மகள்சாபதி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், பரம ஏழை. அவரால் இன்கம்மையும் எக்ஸ்பென்சஸையும் அவரால் மீட் பண்ண முடியல. அப்படிப்பட்ட மகள்சாபதியை பாபா கூடயே தன்னோட இருந்தால் கூட எந்த காரணத்து கொண்டும் பாபா அவரை ஒரு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. தனக்குன்னு தட்சிணை வரும்போது சில பேருக்கு 2 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 30 ரூபான்னு தினம் கொடுக்குற அந்த மாதிரி பக்தர்களுக்கு கொடுக்கறது கூட நம்ம மகள்சாபதிக்கு பாபா செய்யவே இல்லை. அதே மாதிரி ஒரு முறை ஹம்ஸ்ராஜ் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர், பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், நல்ல அவருக்கு தர்மமும் தாராள குணமும் உள்ள ஒரு வியாபாரி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மகள்சாபதிக்கு ஒரு பெரிய பணத்தொகையை பாபா முன்னால் கொடுத்துட்றாரு. ஆனால் மகள்சாபதியை பாபா அந்த பணத்தை தொடரத்துக்கோ எடுத்துக்கிறதுக்கோ கடைசி வரைக்கும் அனுமதிக்கலை. பட் மகள்சாபதி ஏதோ ஒரு ரூபத்தில் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கெல்லாம் அடுத்த பர்த் இருக்குமா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் கழித்து பாபாவோடையே தன்னுடைய வாழ்க்கையை அவங்கெல்லாம் முடித்து கொண்டவர்கள். பாபாவுடைய கூட்டுறவில் இருந்தால் கூட பலருக்கு சில சௌக்கியங்களை செஞ்சு கொடுத்துருக்கார் பாபா. ஆனால் மகள்சாபதிக்கு பெரிய அளவில் பணத்தை ஆசையை ஒன்றும் பண்ணலை. மற்றவங்கள்ட்ட அவர் பணத்தை யாசிக்கவும் அவர் அனுமதிக்கலை. இப்படி தான் மகள்சாபதியோடைய பணத்துக்கு பாபா ஒரு தடையாக இருந்திருக்கார் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு. 2வது கோவா அடியவருடைய கதையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.